சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் பகுதியில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் ஆதன் நியூஸ் செயலியில் செய்திகளாக பதிவிட்டு சிட்டிசன் ஜேர்னலிஸ்டாக மாறுங்கள். அரசியல் நிகழ்வுகள், சுவாரஸ்ய தகவல்கள், கோரிக்கை, திருவிழா, விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளையும் போட்டோ மற்றும் வீடியோவுடன் செய்திகளாக பதிவிடலாம். இது குறித்த மேலும் தகவலுக்கு ஸ்கிரீனில் தெரியும் இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளவும். அதிமுக பாஜக கூட்டணி உறுதி ஆயிடுச்சா? அதற்கான போதுமான ஆதாரங்கள் எனக்கு இருக்க மாதிரியே தெரியல. நீங்களும் நானும் சந்திக்கிறோம், நான் பேசுறேன், நீங்க அமைதியா இருக்கீங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு வச்சுக்கிடுங்க. ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம்னு நான் சொல்லலாம்ல வெளியே வந்து. அப்ப அமித்ஷா அவருடைய எக்ஸ் பக்கத்துல பேசிட்டு இருக்கோம்னு சொல்றாரு. அப்ப பாஜக தான் இது போன்ற அபிப்பிராயத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறதா என்ற கேள்வி அதுல தானே எழுது. பாஜக பின்னால இருந்து இப்படிப்பட்ட ஒரு பரப்புரையை கட்டவிழ்த்து விடலாம். ஆமா, என்ன அவங்களுக்கு தேவைப்படுது? பாஜகவுக்கு தான் அதிமுக தேவையா சார்? பாஜகவுக்கு தானே அதிமுக தேவை. சட்டமன்ற தேர்தல் தானே இது. ஆமா, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்து அதிமுகவும் பாதி இடங்கள் வெற்றி பெறுவோம் என்று நம்பி அதுல வந்த உடனே மோடி ஆட்சியில நாமக்கும் அமைச்சரவை கிடைக்கும் என்று ஆசைப்பட்டால் என்ன நாக்க தொங்க போட்டுக்கிட்டு வந்தால் அவர்களுக்கும் பலன் உண்டு. கட்டாயமாக அணுகுவதல் மட்டும்தான் பாஜகவினுடைய அமித்ஷா என்ற கரடுமுரடாக அணுகுவார் என்று சொல்லப்படுபவர்களுடைய வியூகம். இல்லாவிட்டால் நிதிஷையோ சந்திரபாபு நாயுடுவையோ பிஜு ஜனதா தளத்தையோ இந்த அளவுக்கு உள்ள புகுந்து இழுத்து கொண்டு போக முடியாது. ஆமா, அப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அப்படி பாஜகவினுடைய தலைமை பிரஷர் போட்டிருக்கலாம், பிரஷர் போட்டிருப்பாங்க என்பதுதான் பாஜகவினுடைய தலைமையினுடைய இயல்பே. நீங்கள் டெல்லியில் எடப்பாடியுடன் ஒரு பெரிய டீமையே சந்தித்த அமித்ஷா என்ன பேசினார், ஏது பேசினார் இதுவரை தெரியல. அதாவது நீங்கள் எதிர்பாராத கேள்வியை நிருபர் ஒருத்தர் கேட்டா ஆமா உங்களுக்கு எரிச்சல் வரும்ல. ஆமா, அந்த எரிச்சலை வெளிப்படுத்தும் ஒரு மனிதனாக எடப்பாடி பேசினாரு. பாஜக கிஜகா அப்படிங்கிறார். ஆனால் நான் கேட்பது, அமித்ஷாவை சந்தித்த மறுநாளே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த வக்பு வாரிய சட்டத்தை பற்றிய என்ன தீர்மானம் எதிர்த்து கொண்டாடப்படுது. ஆமா, கொண்டு வந்தாங்க. அதிமுக தரப்புலையும் பேசினாங்க. அதிமுக தரப்பில் பேசியது யார்? கொறடா எஸ்பி வேலுமணி பேசினார். பாஜகவுடன் அதிமுக போயிருச்சு என்பதற்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல, ஆதாரங்கள் எனக்கு போதாது. ஏன் அறிவுக்கு எட்டல. 10 தோல்வி பழனிசாமி, 11வது தோல்வி வராம இருக்கணும்னா வெற்றி பெறுவதற்கு உள்ள வாக்கு வங்கி உள்ள கட்சியுடன் சேருவாரா? வெற்றி பெற வாய்ப்பில்லாத கட்சியுடன் சேருவாரா? வாய்ப்புகளே பாஜக அல்லாமல் தமிழ்நாட்டில் இல்லையா? பாமக இருக்காங்க சார். பாமக மட்டும்தான் இருக்காங்களா? விஜய் கட்சி யாருடன் சேர்ந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை எடப்பாடி கணிக்க தெரிந்தவரா, கணிக்க தெரியாதவரா? கணிக்க தெரிஞ்சவர் சார். அப்படியானால் பாஜகவுடன் போன தற்கொலை முயற்சி எடுப்பாரா? ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் TSS மணி இருந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? மகிழ்ச்சி சார். குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிறது, இதுதான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக உருவாகிருக்கு சார். அமித்ஷாவை டெல்லியில் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்த அன்றே அமித்ஷா ட்விட்டரில் தமிழ்நாட்டில் NDA ஆட்சி மலருங்கிற ஒரு ட்வீட்டை ஒன்று போட்டிருந்தாரு. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து அதிமுகவிலிருந்து கூட்டணியை பற்றி ஒரு வெளிப்படையாக அவங்க பேசவே இல்லை. நாங்கள் பாஜகவோடு கூட்டணிக்கு போகிறோங்கிறத பற்றி அதிமுக தரப்பு அதை பற்றி பேசவே இல்லை. வக்பு வாரிய மசோதாவிலையும் கூட எதிர்த்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பல பேர் அதிமுக பாஜக கூட்டணி சீல்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன சார் இருக்கு? அதிமுக பாஜக கூட்டணி உறுதி ஆயிடுச்சா? இல்லை, அதிமுக பாஜக கூட்டணி என்று ஒன்று மலர்ந்ததுன்னு சொல்வது நிறைய பேர் சொல்லலாம். தமிழ்நாடு எங்கும் சொல்லப்படலாம். அதற்கான போதுமான ஆதாரங்கள் எனக்கு இருக்க மாதிரியே தெரியலை. ஒன்று. ரெண்டாவது அப்போ ஏன் இப்படி எல்லா இடமும் சொல்கிறாங்க? அப்போ ஒப்பீனியன் மேக்கிங் என்பதாக அது செய்யப்படுதா? அப்படி ஒரு அபிப்பிராயம் அப்படி ஒரு அபிப்பிராயம் ஏற்படுத்தப்படுகிறதா? அப்போ ஏற்படுத்துபவர்கள் யார்? இப்போ நீங்களே சொன்னீங்க, அமித்ஷா அவருடைய ட்விட்டரில் எக்ஸ் பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்கிறாரு. பேசிகிட்டு இருக்கோம் தான் சொல்கிறேன். அது
நீங்களும் நானும் சந்திக்கிறோம், ம். நான் பேசுகிறேன், நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு வச்சுக்கிடுங்க. ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கோன்னு நான் சொல்லலாம்ல வெளியே வந்து. ஆமா, நீங்கள் பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்ல முடியாதுல்ல வெளியே போய், ஏன்னா நீங்கள் பேசலையே. யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தான் வந்து வெளியே வந்து நியூஸை கசிய விட்டுறாங்க. அப்போ பாஜக தான் இது போன்ற அபிப்பிராயத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறதா ம். என்ற கேள்வி அதில் தானே எழுது. ஓகே. ஒன்று, பாஜக இப்படி கட்டவிழ்த்து விடுவது தமிழ்நாடெங்கும் எல்லோராலும் ஏன் செய்யப்படுது? திமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி. ஆமாம். ஆனால் அந்த திமுகவுக்கும் அதனால் பலன் இருக்கிறது இருக்கு என்பது தானே பொருள். பார்த்தீங்களா, நாங்கள் கள்ள கூட்டணின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து இப்போ ஊர்ஜிதமாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த திமுக இதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கள்ளக்கூட்டணி என்று பாஜகவை சொல்வது என்பது ஒரு நெகட்டிவ் அப்ரோச். அதிமுகவுக்கு எதிரான ஒரு அபிப்பிராயம், கருத்து என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள்? தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்களுக்கு செய்தி சொல்வதற்காகத்தான் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு எல்லா தேர்தல் கட்சிகளும் இருக்காங்க இல்லையா? வாக்காளர்களுக்கு தானே செய்தி சொல்கிறாங்க. ஆமாம். வாக்காளர்களை 2026 தேர்தலில் எந்த பக்கம் கொண்டு செல்வது என்பதற்காகத்தானே. ஆமாம். திமுகக்கு வாக்களித்து கொண்டிருப்பவர்கள் திமுகவுக்கு தானே வாக்களிக்க போகிறாங்க. ஆமாம். அதிமுகவுக்கு வாக்களித்து கொண்டிருப்பவர்கள் அதிமுகவுக்கு தானே வாக்களிக்க போகிறாங்க. ஆமாம். அப்போ இந்த ரெண்டு கட்சியும் இல்லாமல் நடுநிலை வாக்காளர்கள்னு ஒன்று இருக்கா? இருக்காங்க சார். கணிசமாக இருக்காங்களா? இருக்காங்க. அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டரு, அவங்க தான் தீர்மானிக்கும் சக்தின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். அப்படியானால் அவர்களை இழுப்பது என்பது தானே எல்லா பக்கமும் கவனம் செலுத்துவாங்க. ஆமாம். அப்போ அப்படி கவனம் செலுத்தும் பொழுது அவர்களை இழுப்பதற்கு அதிமுக, பாஜக என்று சொன்னால் அந்த கட்சி சார்பற்ற வாக்காளர்கள், இன்னமும் முடிவுக்கு வராத வாக்காளர்கள் வாக்குகள் அதிமுகவுக்கு எதிராக போகும் என்று திமுக நம்புது, பாஜக நம்புது என்பதுதானே அர்த்தம். ஓகே. அப்போ பாஜகவும் சரி திமுகவும் சரி இது போன்ற ஒரு பரப்புரைக்கு அவர்கள் வந்து உடன்பட்டார்கள் என்றால், பரப்புரைக்கு பின்னால் இருந்தார்கள் என்றால், பணப்புரையை கண்டு மகிழ்ந்தார்கள் என்றால் வெவ்வேறையாக இருக்கலாம். பாஜக பின்னால் இருந்து இப்படிப்பட்ட ஒரு பரப்புரையை கட்டவிழ்த்து விடலாம். ஆமாம். ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுது. பாஜகவுக்கு தான் அதிமுக தேவையா சார்? பாஜகவுக்கு தானே அதிமுக தேவை. சட்டமன்ற தேர்தல் தானே இது. ஆமாம். நாடாளுமன்ற தேர்தலாக இருந்து அதிமுகவும் பாதி இடங்கள் வெற்றி பெறுவோம் என்று நம்பி அதில் வந்த உடனே மோடி ஆட்சியில் வந்து நமக்கும் அமைச்சரவை கிடைக்கும் என்று ஆசைப்பட்டால், என்ன நாக்க தொங்க போட்டுக்கிட்டு வந்தால் அவர்களுக்கும் பலன் உண்டு. இது சட்டமன்ற தேர்தல். பாஜக என்பது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பாஜக தமிழ்நாடு கட்சி வெளியே சொல்வது என்பது ஒரு விஷயம். அதிமுக என்ற கட்சி பாஜகவுக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்குது என்று சொல்வது வேறு விஷயம். திமுக என்ற கட்சி பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி எப்படி இருக்கிறது என்று மதிப்பீடு செய்வது வேறு விஷயம். சரி. பொதுமக்கள் அல்லது நேர்மையான ஊடகவியலாளர்கள் பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது என்று மதிப்பீடு செய்வது இன்னொரு விஷயம். ஓகே. அப்போது இந்த மதிப்பீடு இருக்குதே, தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்திருக்கிறதா, பாஜக தமிழ்நாட்டில் என்ன ஆட்சிக்கு வந்துட முடியுமா, பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருவதற்கு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா? பாஜகவினுடைய வாக்கு வங்கி என்பது இவ்வளோ விழுக்காடு இருக்குது. ஆமாம். அதை விட்டுட்டு நீங்கள் போக முடியாது. திமுக ஆட்சியை அகற்றணும் என்று சொல்பவர்கள், அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, அது நடிகர் விஜய் தலைமையிலான தாவேகாவாக இருந்தாலும் சரி, அது சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி ஆனாலும் சரி, இன்றைக்கு திமுக கூட்டணிக்கு உள்ளே இருப்பவர்களானாலும் சரி, எல்லோரும் திமுக ஆட்சிக்கு மாற்று என்று நினைத்தால் பாஜக என்பது தமிழ்நாட்டில் இவ்வளோ விழுக்காடு இருக்குங்க, அதை விட்டுட்டு போக முடியாதுங்க, அதையும் அரவணைச்சிக்கணுங்க என்று எதிர்பார்க்கும் அளவுக்கு பாஜக வேண்டிய வாக்கு வங்கி இருக்கா? இதுதான் கேள்வி. 11% வச்சிருக்காங்களா சார் லாஸ்ட் எலெக்ஷன்ல? அந்த கடந்த தேர்தல் நீங்க சொல்றீங்களே, நாடாளுமன்ற தேர்தல், அப்படி வாங்க. 11% வச்சிருக்காங்க சார். நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கின்ற அந்த கட்சி சார்பற்ற வாக்காளர்கள்
எதை எதிர்பார்த்து வாக்கை செலுத்தியிருக்காங்க? அதாவது யார் பிரதமரா வரணும், யார் பிரதமரா வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஓட்டு போட்டிருப்பாங்க சார். சரி, அப்போது தமிழ்நாட்டில் எந்த போக்கு ட்ரெண்ட் என்பது மேலோங்கி இருக்கிறது? ஆன்டி மோடி ட்ரெண்ட் சார். அதனால தான் திமுக 40க்கு 40 ஜெயிச்சாங்க சார். சரிங்க, அப்போது ஆன்டி மோடி, மோடிக்கு எதிரான போக்கு தான் தமிழ்நாட்டில் வாக்காளர் மத்தியில் இருக்கிறது. அதுதான் இந்த தீர்வை கொண்டு வந்து விட்டுச்சு 40க்கு 40 திமுக கூட்டணி என்று நீங்கள் கணிக்கிறீங்க. ஆமாம். அப்போ மாற்றாக என்ன நினைப்பாங்க? ராகுல் காந்தியோ அல்லது இந்தியா கூட்டணியோ என்பதாக நினைப்பாங்க. ஆமாம், சரிதானா? அது ஆட்சிக்கு வரணும் என்பதாக. மோடி வேண்டாம்னா இந்தியா கூட்டணி தானே. சரி, இதில் அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் தனிச்சு நின்றுச்சா? தனிச்சு நின்னாங்க சார். அவர்களுக்கு பிரதம மந்திரியாக இந்நாள் வர வேண்டும் என்று கட்சி சார்பற்ற வாக்காளர்களை ஈர்ப்பதற்கு ஏதாவது அஜெண்டா இருந்துச்சா? ஸ்டாண்ட் இல்லை சார். ஏடிஎம்கேக்கு எந்த ஸ்டாண்டும் இல்லை, நிலைப்பாடு இல்லை. ஆமாம் அப்படிங்கிறீங்க. ஆமாம். சரி, அப்படி இருக்கும் பொழுது அதிமுக அங்கே விவாதமாகலை. ஆமாம், நாடாளுமன்ற எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விவாதமாகலை. கட்சி சார்பற்ற வாக்காளர்கள் மத்தியில் அதிமுக வாக்குகள் அதிமுகவுக்கு விழும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. விழுந்துருச்சு. அதிமுகவுடன் இருக்கக்கூடிய எஸ்டிபிஐயோ புதிய தமிழகமோ கொஞ்சம் 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 ஓட்டு இருந்தாலும் அது அதிமுக கூட்டணிக்கு விழும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. திமுக கூட்டணிக்கு உள்ள வாக்குகள் திமுக கூட்டணிக்கு விழும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கட்சி சார்பற்ற வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய வாக்குகளில் தான் மோடி வேண்டும் மோடி வேண்டாம் என்பதாக வாக்குகள் பிரியும். ஆமாம் இல்லையா? இதான் நாடாளுமன்றம். சரி, அதில் என்ன எத்தனை விழுக்காடுகள் திமுகவுக்கு போச்சு என்பதை ஒட்டி திமுக கூட்டணியினுடைய வெற்றி என்பது கணிக்கப்படுது. ஆமாம், அதில் தான் நீங்கள் சொல்கிறீங்க 11 விழுக்காடு பாஜகவுக்கு வந்துச்சுங்கிறீங்க. அப்போ அதில் அதிமுக ஆதரவாளர்களும் இருக்கலாம். அந்த 11%ல தெரியாது எனக்கு. ஓகே, நான் கேட்பது என்னன்னு சொன்னால், மோடி வேண்டும் அல்லது ராகுல் காந்தியோ இந்தியா கூட்டணியோ வந்துவிடக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்களும் சரி அந்த கட்சி சார்பற்ற வாக்காளர்கள் என்ற எண்ணிக்கைக்கு உள்ள இருப்பாங்கல்ல, இருப்பாங்க. அவர்களுடைய எண்ணிக்கை வேணால் குறைவாக இருக்கலாம் தமிழ்நாட்டில். ஆமாம், அதெல்லாம் சேர்ந்து தானே 11 விழுக்காடு. சரி, இந்த 11 விழுக்காடும் பாஜகவினுடைய சொந்த வாக்குகளா? பாஜக என்ற கட்சி நின்று பெற்ற சொந்த வாக்குகளா? அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் மோடி வேண்டுமா வேண்டாமா என்பதில் மோடி வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நடுத்தர வர்க்கமோ அல்லது முன்னேறிய சாதிகள் என்று தங்களை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய உயர்த்திக்கிட்ட சாதிகளோ அல்லது இடபிள்யூஎஸ் என்று சொல்லக்கூடிய எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று சொல்லக்கூடிய பொருளாதார நலிந்த பொருளாதார பிரிவினர் என்று மோடியால் புதிதாக அழைக்கப்பட்ட 10 விழுக்காடு 8 லட்சம் ரூபா வர சம்பளம் வாங்குறவங்க 66,000 ரூபா ஒரு மாதம் சம்பளம் வாங்குற ஏழைகள் நலிந்த பிரிவினர் அவர்களாக இருக்கலாம். ஓகே, சரிதானா? அவர்களெல்லாம் சட்டமன்ற தேர்தல் வரும்போது எங்கே போவாங்க? அதே மோடியினுடைய பாஜகவுக்கு வாக்களிப்பாங்களா? திமுக வேணாங்கிற மைண்ட் செட் தான் அவங்களுக்கு இருக்கும். சரி, அந்த 11 விழுக்காட்டில் கட்சி சார்பற்ற பாஜக அல்லாத பாமக அல்லாத கூட்டணியில் உள்ள பாமக அல்லாத அந்த கட்சி சார்பற்ற வாக்காளர்களில் திமுக வேண்டாம்னு என்பவர்கள் இருப்பாங்க. அவங்க எத்தனை விழுக்காடு இருப்பாங்க நமக்கு தெரியாது. நிச்சயமாக பாதி பேராக இருப்பாங்கல்ல. தமிழ்நாடு முழுக்க பாஜக எதிர்ப்பு போக்கு என்பது இருக்கிறது என்று நாம் நம்பும் பொழுது அது முஸ்லீம் கிறிஸ்துவர் என்ற சிறுபான்மையினர் மத்தியில் மட்டும்தான் இருக்கா? இல்லை சார், பரவலாக எல்லாருக்கிட்டையுமே இருக்குது சார். பரவலாக எல்லோருக்குமே 10 ஆண்டு மோடி ஆட்சியை பார்த்துவிட்டு பாஜக மீது புதிதாக அறிமுகமான அந்த 10 ஆண்டு ஆட்சியில் பாதிக்கப்படுகிறோம் என்றோ பாதிக்கப்படுவோம் தொடர்ந்து என்றோ மத ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ பிளவுபடுத்தல் என்பது கூடாது என்றோ நினைக்கக்கூடிய கட்சி சார்பற்ற வாக்காளர்கள் என்பவர்கள் இருப்பாங்க என்பதுதான் இங்கே உள்ள பிரதான போக்கு அல்லது முக்கிய போக்கு. ஆமாம், அந்த முக்கிய போக்கு வரக்கூடிய சிறுபான்மை வாக்கு வங்கி தவிர்த்த உள்ள இந்துக்கள் என்று அறிமுகமான
அவர்களுடைய வாக்குகளும் சேர்ந்து தானே இந்த 11 விழுக்காடு. அதாவது 11 விழுக்காடு இல்லை, எதிர்த்த ஓட்டுக்கள். ஆமாம், 11 விழுக்காட்டுக்குள்ளே வர்றவங்களில் திமுக வேண்டாம் என்று நீங்கள் சொன்னீங்களே, திமுக வேண்டாம் என்று நினைப்பவர்கள். ஆமாம் இல்லையா? ஆனால் மோடி ஆட்சி இருக்கட்டும், நம்ம இடபிள்யூஎஸ்க்கு லாபம் என்று நினைப்பவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்திருக்கோம். இவர்களுக்கெல்லாம் பாஜக அல்லாமல் சட்டமன்ற தேர்தலில் வேற சாய்ஸ் வாய்ப்பே இல்லையா? ஏடிஎம்கே இருக்காங்க, விஜய் இருக்காங்க, சீமான் இருக்காங்களா? பாமக இருக்கா? பாமக என்டிஏ கூட்டணியில் சார் இருக்காங்க. எப்போ இருந்தாங்க? லாஸ்ட் எலெக்ஷனில், கடந்த எலெக்ஷன் 24ல் இல்லைன்னு தான் சொல்கிறாங்களே. அவங்கள 24ல் வந்து என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ இருக்கதா சொல்லலையே. 24ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலேயே அவர்கள் முதல்ல இருந்தே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுடன் இருந்தாங்களா? கடைசியில தான் வந்து சேர்ந்தாங்க. அதுவரை எங்க இருந்தாங்க? அதிமுக கூட இருந்தாங்க. ஆனா விக்ரவாண்டி பை எலெக்ஷன்ல வந்து ஒன்னதான சார் போட்டி போட்டாங்க. விக்ரவாண்டி பை எலெக்ஷன்ல வந்து பாமக போட்டி போட்டாங்க. அதுக்கு வந்து பாஜக ஆதரவு கொடுத்துச்சு. அதனால என்டிஏ கூட்டணியில இருக்காங்கன்னு தானே அர்த்தம். அதுல சொல்றீங்க. அதுதான் இருந்தாங்க. ஆமா. அதற்கு பிறகு என்ன, ராம்தாஸுடைய நிலைப்பாட்டிற்கும் அன்புமணி நிலைப்பாட்டிற்கும் உள்ள விவாதம் என்பது பகிரங்கமாச்சா? எஸ், பொதுக்குழுவே வெடிச்சிருச்சா? ஆமா. அப்போ மீண்டும் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுடன் இருப்பது என்ற நிலைப்பாட்டில் இப்போது இல்லை என்பதாக வந்துருச்சா? ஆமா. சமீபத்தில் அந்த வக்பு வாரிய மசோதாவை கூட ஐயா ராம்தாஸ் மிக காட்டமாக எதிர்த்து அறிக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஆனால் அன்புமணி என்ன பண்ணாரு? புறக்கணிச்சாரு. ஓட்டு போடாம வாக் அவுட் பண்ணிட்டாரு சபையில இருந்து. பாஜகவுக்கு ஆதரவாகவும் இல்லை, எதிராகவும் இல்லையா? ஒரு மசோதாவை வந்து அப்பா வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்காரு, மகன் வந்து பாஜகவுக்கு ஆதரவா இருக்காரு, நம்ம எடுத்துக்கலாமா? தெரியல. ஆதரவா இருந்தா தான் ஓட்டு போட்டிருப்பாரு. அப்படின்னா அது ஆதரவு கொடுக்குற மாதிரி வாக் அவுட் பண்றது வந்து பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்குற நிலைப்பாடு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஆதரவாளர்கள் எதிர்ப்பாளர்கள் என்று மக்களவையில் அந்த வக்ஃபு திருத்த சட்டம் வரும்பொழுது அதில் வந்து 66 வாக்குகள் அதிகமாக பெற்று மக்களவையிலும் 33 வாக்குகள் அதிகம் பெற்று மாநிலங்களவையிலும் என்ன அந்த சட்டம் நிறைவேறியிருக்கு. ஆமாம். அப்போ எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா இல்லையா? முன்னைக்கு இப்போ நெருக்கடி வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கு. பாஜக என்ற மத்திய ஆட்சிக்கு மைனாரிட்டி அரசாங்கம் தானே இது. மைனாரிட்டி அரசாங்கம் தான். மைனாரிட்டி அரசாங்கம் நிதிஷ்குமார் என்பவரையும் அந்த சந்திரபாபு நாயுடு என்பவரையும் நேரில் பார்த்து நீங்கள் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருக்கீங்க என்ற புரிதலில் அவர்கள்ட்ட பேசி நீங்கள் சட்ட திருத்தம் கொடுங்க என்று அவர்கள் கொடுத்த அமெண்ட்மெண்ட்ஸ் என்ற சட்ட திருத்தத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அவர்களை இணங்க வைத்து வாக்கு போட வைத்தார்கள் என்பது நடந்ததா இல்லையா? நடந்துச்சு. இதனால பீகார்ல நிதிஷ்குமாருடைய 2 எம்பி வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. முஸ்லீம்கள் எம்பிக்கு 2 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த முஸ்லீம்கள் எல்லாம் பாஜகவுடன் கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தளத்துடன் போயிருந்தாலும் அங்கே முஸ்லீம்களுடைய பாதுகாவலன் என்பதாக நம்பி உள்ள இருந்தவங்க தானே. ஆமா ஆமா. இந்த மசோதாவை ஆதரித்தார் என்பதனால் தானே வெளியே வராங்க. அந்த நிமிடம் வரை பாஜகவும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து நிதிஷ்குமார் முதலமைச்சர் தலைமையில் ஆட்சி நடத்துதா இல்லையா? பீகார்ல நடந்துகிட்டு இருக்கு. இதே முஸ்லீம் எம்பிக்கள் உள்ள இருந்தவங்க தான். அப்போ வாக்குறுதி அவர்களுக்கு பாதுகாப்போம் முஸ்லீம் மைனாரிட்டியை என்று நிதிஷ்குமார் சொன்னதை நம்பித்தானே இருந்தாங்க. ஆமா. பாதுகாக்கப்படவில்லை என்று இதில் புரிந்து கொண்டு இந்த சட்டத்தை பற்றியுள்ள வாக்கில் என்ன வாக்கு போட்டார் என்பதற்காக வெளியேறினாங்க. ஆமாம். அப்போ அவருக்கு இருந்த ஒரு முஸ்லீம் கணிசமான வாக்கு வங்கி அங்கே உடஞ்சிருக்கு. பீகாரில் உடஞ்சிருக்கு சார். நிதிஷ்குமாரையே சிந்திக்க வைக்குமா? ஆமாம், சிந்திக்க வைக்கும். சரி, இதே மாதிரி தான் சந்திரபாபு நாயுடுக்கும் நமக்கு வெளிப்படலை. ஆமாம். ஆனால் பாரதிய ஜனதா தளம் என்று சொல்லக்கூடிய நவீன் பட்நாயக் தலைமையிலான ஒடிசா மாநிலத்தில் உள்ள அந்த கட்சி இந்த வக்ஃபு வாரிய சட்டம் என்பதற்கு என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க? மக்களவைக்குள்ள அவர்களுடைய எம்பிக்கள் எதிர்த்து வாக்களித்தாங்க. மாநிலங்களவையில் வருவதற்கு சில நாட்கள் ஆச்சா? ஆமாம். அப்போ திடீரென்று பிஜேடியினுடைய நவீன் பட்நாயக்கினுடைய பாரதிய ஜனதா தள்ளினுடைய கொறடா வந்து மனச்சாட்சிப்படி வாக்களியுங்கள்னு இந்திரா காந்தி அந்த காலத்தில் சொன்ன மாதிரி சுதந்திரம் வாக்களியுங்கள்னு அறிவித்து கொடுத்தார்ல. சரி, பிஜு ஜனதா தள் என்ன பிஜு பட்நாயக்கினுடைய மகன் பையன் நவீன் பட்நாயக் தலைமையில் உள்ள பிஜு ஜனதா தள்
சரிதான், நீங்கள் சரி பண்ணீங்க. அது நமக்கு இந்த தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு பார்க்கும்போது இந்த ஒரு குழப்பம், இந்த மீண்டும் மீண்டும் பி வந்துச்சுனாலே பாரதியங்கிறது வந்துடுச்சு, பயம் வந்துடுது. அப்போ அதில் அப்படி சொன்னதில் 7 மாநிலங்களவை உறுப்பினரில் 5 பேர் வக்ஃபு சட்டத்திற்கு ஆதரவாகவும் 2 பேர் எதிராகவும் வாக்களித்தாங்களா இல்லையா? ஆமாம். இன்று கூட அது என்ன இப்போ வந்திருக்கு ஆங்கிலேயத்தில், இது நவீன் பட்நாயக்கிட்ட போய் என்ன, நீங்கள் எடுத்த மதச்சார்பற்ற நிலைப்பாடு என்பது முஸ்லீம்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு என்பது உடைக்கப்பட்டதுன்னு சொல்லி போட்டு புகார் கொடுத்துருக்காங்கன்னு வந்திருக்கு. ஓகே, சரிதானா? அப்போது அந்த அளவுக்கு எல்லா கட்சிகளும் இந்த விஷயத்தில் வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் என்ற அந்த சட்ட திருத்தத்திற்கு ஆதரவு எதிர்ப்பு என்பதில் இந்தியா முழுக்க பாஜக தலைமையால் அணுகப்பட்டு நிதிஷ்குமார் ஒரு பக்கம் இழுக்கப்பட்டதனால் நிதிஷ்குமார் கட்சியில் ஒரு பக்கம் உடையுது. ஆமாம். சந்திரபாபு நாயுடு இழுக்கப்பட்டதனால் அங்கே பிரச்சனை வந்திருக்கும், நமக்கு தெரியல இன்னும். பிஜு ஜனதா தள் இழுக்கப்பட்டதுனால, அறகுறையா இழுக்கப்பட்டதுனால பிரச்சனை வந்திருக்கு. எஸ், வெளிப்படையா வந்துருச்சு. ஆமாம். அந்த அளவுக்கு வரும் பொழுது இப்ப யோசிங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதே பாஜகவினுடைய தலைமை இதே விஷயத்தில் அணுகாமல் இருந்திருக்குமா? அணுகியிருக்க வாய்ப்பு இருக்கு சார். அணுகியிருக்க வாய்ப்பு இருக்கா? கட்டாயம் அணுகி இருப்பாங்களா? 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அணுகியிருக்க வாய்ப்பு இருக்கு, அணுகி இருக்கலாம், ரெண்டுமே வாய்ப்பு இருக்கு. ஏங்க, யாராவது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்களா? கட்டாயமாக அணுகுவதல் மட்டும்தான் ஒரு குறிக்கோள் பாஜகவினுடைய தலைமையின் நோக்கமும். எஸ், ஆமா. பாஜகவினுடைய அமித்ஷா என்ற கரடுமுரடாக அணுகுவார் என்று சொல்லப்படுபவர்களுடைய வியூகமும். எஸ், ஆமா. இல்லாவிட்டால் நிதிஷையோ சந்திரபாபு நாயுடுவையோ பிஜு ஜனதா தளத்தையோ இந்த அளவுக்கு உள்ள பூந்து இழுத்து பாமகவையோ இந்த அளவுக்கு நிலை மாற்றி எடுக்க சொல்லி கொண்டு போக முடியாது. ஆமா. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அப்படி பாஜகவினுடைய தலைமை பிரஷர் போட்டிருக்கலாம். பிரஷர் போட்டிருப்பாங்க என்பதுதான் பாஜகவினுடைய தலைமையினுடைய இயல்பே. எஸ், அதுதான் கேரக்டரே. எஸ், ஆனால் எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி வாங்க. அப்போ நீங்கள் டெல்லியில் சந்தித்த எடப்பாடியை சந்தித்த அல்லது எடப்பாடியுடன் ஒரு பெரிய டீமையே சந்தித்த அமித்ஷா என்ன பேசினார், ஏது பேசினார்னு இதுவரை தெரியல. 2 மணி நேரம் மீட்டிங் போச்சுங்கிறாங்க. எடப்பாடியோட 15 நிமிஷம் தனியா பேசினார்லாம் செய்திகள் வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, திமுகவை பற்றி பட்டியல் கொடுத்து நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னார். ஆமா, இதை ஒரு பக்கம் இன்னி வரை சொல்றாங்க. இப்பொழுது இடி ரெய்டு போய்கிட்டு இருக்க என்ன நேரு குடும்பத்தின் மீது, அது கூட எடப்பாடி கொடுத்த பட்டியல் என்று ஒரு பக்கம் சொல்றாங்க. சரி, அதுதானா இதானா நமக்கு தெரியாது. ஆனாலும் சொல்றாங்க. இன்னொரு பக்கத்தில் என்ன கூட்டணிக்காக பேசினார் என்று இன்னொரு பக்கம் சொல்றாங்க. ஆமா. ஆனால் யாருமே எடப்பாடி பக்கமோ பாஜக பக்கம் சொல்ல மாட்டாங்க. ஆமா. வக்ஃபு வாரிய சட்ட திருத்தத்தை ஆதரியுங்கள் என்று நிர்பந்தம் கொடுத்தார் அமித்ஷா என்று வெளியே சொல்லல. ஆமா. ஆனால் தமிழ்நாட்டில் ஊடகவியலாளர்கள், அநேகமாக யூகவியலாளர்கள் எடப்பாடியும் அமித்ஷாவும் கூட்டணி பற்றி பேசியதாக அமித்ஷாவினுடைய ட்விட்டரை மட்டுமே நம்பி அதற்கு எடப்பாடி உடன்பட்டதாக சொல்வதற்கு ஆதாரங்களே இல்லாத போது சார், ஒரு பிரஸ் மீட்ல எங்களுக்கு திமுகவை தோக்கடிக்கிறதுக்காக என்னாலும் பண்ணலாங்க ஒரு மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எடப்பாடி சொன்னதா ஒரு பிரஸ் மீட்ல சொன்னார்ல சார். சொன்னாரு, திமுகவை எதிர்த்து அனைத்து கட்சிகளும் வாக்குகளையும் சிதறவிடாமல் ஒன்று சேர்க்க வேண்டும் சொன்னார்ல. இதை வைத்துக் கொண்டுதான் தமிழ்நாட்டில் உள்ள ஊடகவியலாளர்கள், ஒப்பீனியன் மேக்கர்ஸ் அல்லது தங்களை அபிப்பிராயம் உருவாக்குவதற்காகவே இருக்கிறோம் என்று நம்புபவர்கள், அபிப்பிராயம் உருவாக்குவதற்காக பின்னால் இருந்து செயல்படக்கூடிய சக்திகள் எல்லோருமே பேசிக்கொண்டு அதனால் பாஜகவுடன் கூட்டணிக்கு போவதற்கு தான் அப்படி சொன்னாங்க. ஆனா அடுத்த வரி அந்த 15 நாள் முன்னால் நடந்த அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் சேலம் பிரஸ் மீட் எடப்பாடியார் பேசியதற்கு அடுத்த வரி ஒரு நிருபர் கேட்கிறாரு, பாஜகன்னு ஆரம்பிக்கிறாரு. அப்போ எடப்பாடி என்ன ரியாக்ட் பண்ணார்? எதிரொலி பாஜகவாது கிஜாக்காவது அப்படின்னாரு. இப்படி சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. இதை எந்த ஊடகவியலாளராவது, எந்த அபிப்பிராயம் தயார் செய்பவராவது தமிழ்நாட்டில்
ஒரு அரசியல் தலைவர், முதலமைச்சராக இருந்தவர், இத்தனை ஆண்டு அரசியல் வரலாற்றில் வந்தவர், கவனமாக பேசும் அளவுக்கு விவசாய பின்னணி கொண்டவர், அந்த எடப்பாடி பழனிசாமி பாஜக என்ற ஒரு அகில இந்திய கட்சியை, என்ன அவங்க தேசிய கட்சின்னு சொல்லுவாங்களா? ஆமா, தேசிய கட்சி. இந்திய துணைக்கண்டத்தினுடைய அகில இந்திய கட்சின்னு தான் நமக்கு அண்ணா சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம அப்படிதான் சொல்ல முடியும். அப்போ அந்த கட்சியினுடைய தலைமை 10 ஆண்டா ஆட்சியில் உட்கார்ந்திருக்கும் கட்சியை ஆக்டோபஸ் போன்று பாஜக எல்லோரையுமே கவரும், இழுக்கும், கட்டுப்படுத்தும், உடைக்கும் என்று பீகாரில் இருந்து, என்ன மகாராஷ்டிராவில் இருந்து நிரூபணமான ஒரு கட்சி தலைமையை பார்த்து பாஜகவது கிஜகாது, பாஜக கிஜகா, பாஜகவது கிஜகான்னு சொல்ல, பாஜக கிஜகா அப்படிங்கிறார். அதாவது நீங்கள் எதிர்பாராத கேள்வியை நிருபர் ஒருத்தர் கேட்டா ஆமா உங்களுக்கு எரிச்சல் வரும்ல? ஆமா. அந்த எரிச்சலை வெளிப்படுத்தும் ஒரு மனிதனாக எடப்பாடி பேசினாரா இல்லையா? அப்போ வெறுப்பை இவ்வளவு தூரம் வச்சுக்கிட்டு தூக்கி அந்த வெறுப்பை எரிந்தார் என்று ஊடகவியலாளர்களோ அந்த அபிப்பிராயம் தயார் பண்ணுவர்களோ யாரும் சொல்ல மாட்டேங்காங்களே. அந்த அளவுக்கு நாம் செவி வழி கேட்டதில் கூட சென்சார் பண்ணி தணிக்கை பண்ணி பேசும் அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய ஊடகவியலாளர்கள் அல்லது அபிப்பிராயத்தை கட்டவிழ்த்து விடுவர்களுடைய நிலைமை போயிட்டா. ஆனாலும் எடப்பாடிக்கு பாஜகவின் மீது ஒரு அவர்ஷன் இருக்கு சார். ஆனா அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் பாஜகவோட நாம கூட்டணி போகணும். எஸ்பி வேலுமணி வீட்டு கல்யாணம் பாத்தீங்களா? அண்ணாமலை வராரு, எப்படி வாரி குதிச்சுக்கிட்டு வாழ்த்து தெரிவிச்சாங்க, கையை கொடுத்தாங்க. அந்த திருமணம் என்பது எல்லாம் நடந்தது உண்மை. ஆமா, இல்லைன்னு சொல்லவே இல்லை. எஸ்பி வேலுமணிக்கு அப்படி ஊசலாட்டம் இருக்கிறதா, பாஜக மீது பற்றதிகம் இருக்கிறதா என்று கேள்வி கேட்டா அவருக்கு அப்படிலாம் இல்லைன்னு சொல்வதற்கு எங்க ஆதாரம் இல்லை. செங்கோட்டையன் ஈர்க்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்வதிலும் மாற்றி சொல்வதற்கு எனக்கு ஒன்றும் ஆதாரம் இல்லை. செங்கோட்டையன் பாஜகவால் ஈர்க்கப்பட்டிருக்காரா? ஈர்க்கப்படாம அவர் கூப்பிட்ட போது போவது, மறுபடியும் போவதெல்லாம் நடக்காது. 2 முறை நிர்மலா சீதாராமனை பார்த்துருக்காரு. ஏங்க, பாஜகவில் மட்டும்தான் ஈர்க்கப்பட்டாரா? திமுகவில் அப்பாவு சொன்ன உடனே யார் அந்த தியாகி என்ற பேஜை தூக்கி உள்ளே வச்சுக்கிட்டு திமுகவிலும் ஈர்க்கப்பட்டாரா? தெரியாது நமக்கு. இல்லை, அதிமுக வெளிநடப்பு பண்ணுறாங்க, ஆனாலும் உள்ள சபையில் செங்கோட்டையன் பேசுகிறார். தன்னுடைய தொகுதி பிரச்சனையை பேசிட்டு மறுபடியும் வெளியே போயிட்டாருங்க. நமக்கு தெரியல இதற்கெல்லாம் காரணங்கள். ஓகே. ஆனால் நான் கேட்பது, இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை, நிறுவுதலை, தீர்மானிக்கிற போக்கை எதிர்க்கும் அளவுக்கு இவர்களெல்லாம் ஆளா இருக்காங்களா? இல்லை சார், எடப்பாடி தான் சார் சுப்பீரியராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்தினுடைய சமூகம் என்பது கொங்கு வேளாளர் சமூகம். அந்த சமூகத்தினுடைய பணம் படைத்தவர்கள், அந்த சமூகத்தினுடைய மடாதிபதிகள் எல்லோரும் சேர்ந்து என்ன நினைக்காங்க? எடப்பாடியை தான் தலைமையாக ஏற்றுக்கொண்டிருக்காங்கன்னு அங்கே சமூகத்தில் இருந்து செய்திகள் வருது. அண்ணாமலை ஏற்றுக்கலையா சார்? அண்ணாமலை ஐயோப்பா அவங்க இளைஞர்கள் மத்தியில் ஈர்க்கப்பட்டாங்க. ஓகே. ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், ஐயா டாக்டர் சுப்பராயனுக்கு பிறகு நம்ம சமூகத்திலிருந்து முதலமைச்சராக வர வாய்ப்பு எடப்பாடிக்கு தான் இருக்கே தவிர அண்ணாமலை மிஞ்சி போனால் ஒரு எம்எல்ஏ வரலாம், அது கூட நிரந்தரம் கிடையாது, உத்தரவாதம் கிடையாது அந்த கட்சியில் என்பதாக பேசுகிறாங்க என்ற செய்தியும் நமக்கு காதில் வந்துள்ளது. ஓகே. ஆனால் நான் கேட்பது, அமித்ஷாவை சந்தித்த மறுநாளே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இந்த வக்பு வாரிய சட்டத்தை பற்றிய என்ன தீர்மானம் எதிர்த்து கொண்டாடப்படுது. ஆமாம், கொண்டு வந்தாங்க. அதிமுக தரப்புலையும் பேசினாங்க. அதிமுக தரப்பில் பேசியது யார்? கொறடா எஸ்பி வேலுமணி பேசினார். ஆமாம், வேலுமணி தான் பேசினார். எந்த வேலுமணி பாஜக பக்கம் ஈர்ப்பு உள்ளவர் என்று நாட்டில் கருதப்படுகிறதோ, ஓகே, நான் அது இல்லைன்னு சொல்ல இருக்கலாம், நமக்கு தெரியாது, அவரையே பேச வைத்தது யார்? எடப்பாடி பழனிசாமி. பேசியதில் விவரமாக அந்த மசோதாவை என்ன சிறுபான்மைக்கு எதிராக இருக்கிறது என்ற அளவுக்கு ஆழமாக பேசினாரா இல்லையா? வேலுமணி பேசினார். அதனால் தானே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தங்கம் தென்னரசு மூலமாக என்ன முதலமைச்சர் சொல்லி, ஏங்க உங்களையும் கணக்காக வேற ஒருத்தர் பார்க்குறாங்கங்க, எச்சரிக்கையாக இருங்க சொல்ல வச்சாங்க. அதற்கு பிறகு முதலமைச்சரும் இல்லை எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் கணக்கை நீங்கள் பாருங்கன்னு எடப்பாடி சொன்னோன்னே, எப்படியோ அவங்க உங்கள் கணக்கை தீர்மானிக்க விடாமல் வெளியே உள்ளவங்க நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா எனக்கு மகிழ்ச்சி தான் என்று முதலமைச்சரே சொன்னாரா இல்லையா? அப்போ வெளியில் உள்ள ஒப்பீனியன்ஸ் இருக்குல்ல, ஆமாம், 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு, 2 பேர் கணக்கையும் ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறத ஒத்துக்கிறாரா சிஎம்? அப்போ சிஎம்ஏ அதிமுக
பாஜகவுடன் போய் சரணடைந்தது என்ற கருத்தை சொல்லலையே, மாற்று கருத்தை தானே சொல்லியிருக்காரு. ஏன் அதை வந்து பிட்வீன் த லைன்ஸ் என்பதாக நாம் புரிஞ்சுக்கிட மாட்டேங்க. ஓகே ஓகே ஓகே. எப்படி எடப்பாடியினுடைய ஒரு குறிப்பிட்ட சேலம் பேட்டியில் நிருபர்களை சந்தித்ததில் என்ன பாஜக கிஜகா என்று சொன்னதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள மறுக்கிறோமோ, அதுபோல் முதலமைச்சர் சட்டசபையில் தளபதி ஸ்டாலினும் ரொம்ப அழகாக சட்டசபையிலேயே நீங்கள் அவங்க உங்கள் கணக்கை பார்க்க விடாமல் நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா மகிழ்ச்சின்னு சொல்கிறார். இதையும் கணக்கில் எடுக்க மாட்டேங்கோமே. அப்போது பிஜேபியினுடைய பி டீம் என்பது அதிமுகவை சொல்லிக்கிட்டு இருந்த திமுக தலைமையே மாற்றி சொல்கிறாங்களா? இப்போ ரெய்டுகள் ரெண்டு பக்கமே நடந்திருக்குல்ல சார். அதிமுகவில் எடப்பாடிக்கு வேண்டியவங்க பக்கமும் நடக்கு. ஆமாம். திமுகவிலையும் அதேமாரி அமைச்சர்கள் பக்கம் வரிசையாக நடக்கு. ஆமாம். ரெண்டு பக்கமும் நடக்குதுனால நீங்கள் வந்து ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு ஒரு ஆக்டோபஸ் போல அந்த ஒன்றிய அரசினுடைய சிபிஐ மூலமாகவோ இடி மூலமாகவோ என்ன என்ஐஏ மூலமாகவோ என்ன இன்கம் டேக்ஸ் மூலமாகவோ ஒரு நெரித்தல் வந்து உங்களுக்கு நடக்கு எங்களுக்கு நடக்கு என்று சொன்னதாக அதை எடுத்துக்கொள்ளலாமா? அப்போ ரெண்டு பேருமே டிஃபென்ஸில் இருக்கீங்க, அஃபென்ஸில் இருப்பது அமித்ஷா. அதனால தான் நிர்மலா சீதாராமனை ஒவ்வொருத்தரும் போய் பார்க்குறாங்க என்பதை எடுத்துக்கொள்ளலாமா? அதனால இதில் நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டியதே ஆழமாக, கராராக, நுணுக்கமாக பார்க்க வேண்டும். ஓகே. சும்மா வாய்க்கு வந்ததை பேசுவது என்பது வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்பதாக பேசக்கூடாது. ஓகே. அதனால் பாஜகவுடன் அதிமுக போயிருச்சு என்பதற்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை, ஆதாரமும் இல்லை. எனக்கு போதாது, என் அறிவுக்கு எட்டல. ஆனா அதிமுகவுக்காக பாஜக தான் வெயிட் பண்றாங்க, நாம எடுத்துக்கலாமா? பாஜக அதிமுக வெயிட் பண்றாங்களா, அவங்கள வெட்டி சாய்த்து நடுத்தருவில் நிறுத்துவதற்காக திட்டமிடுறாங்களா நமக்கு தெரியாது. சரி, பாஜக என்னெல்லாம் செய்வாங்கன்னே தெரியாது. உத்தவ் தாக்கரேக்காக வெயிட் பண்ணுவாங்க, உத்தவ் தாக்கரேயை உடைப்பாங்க. நிதிஷ்காக வெயிட் பண்ணுவாங்க, சிராஜ் பாஸ்வானியை எதிர்த்து நிதிஷை நிறுத்தி வச்சு குறைப்பாங்க. அதனால் பாஜக என்ன செய்வாங்க அமித்ஷாலாம் நமக்கு தெரியாது. ஓகே ஓகே. எல்லா விஷயங்களும் தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் மகாராஷ்டிராவிலையும் பீகார்லையும் செஞ்ச மாதிரி செய்ய எடுபடவில்லைன்னு வேணால் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே சார். சார், இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்காக அண்ணாமலையவே மாற்றப்படலாம்ங்கிற ஒரு செய்தியும் சமீப நாட்களாக செய்தி ஊடகங்களில் கசிவிடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களும் டெல்லி போய் அமித்ஷாவை பார்க்க போறாருன்னு தகவல் இருக்கு. இந்த ஏன்னா கடந்த காலங்களில் வந்து அதிமுக வந்து ரொம்ப காயப்படுத்தி இருக்காரு அண்ணாமலை அவர்கள். வார்த்தைகளின் மூலமாக எடப்பாடியை அண்டர்ரேட்டடா, எடப்பாடியை ரொம்ப தரக்குறைவாக விமர்சனம் பண்ணியிருக்காரு, ஜெயலலிதாவை அண்ணா விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதன் காரணமாக தான் கூட்டணியே உடஞ்சி. ஸோ அண்ணாமலை தான் நமக்கு பிரச்சனை, ஸோ அண்ணாமலையை மாற்ற முடியல டெல்லி இருக்காங்களா சார்? அண்ணாமலை தான் பிரச்சனைன்னு அதிமுகவினுடைய தலைவர்கள் எடப்பாடி உட்பட வெளியே சொன்னாங்க ஒரு கட்டத்தில் என்பது உண்மை. ஆமாம் சார். கடந்த முறை இந்த டெல்லியே போய் வந்து அது உண்மையா? இது சார் அவர்கள் சொன்னதே உண்மையா? ஏன்னா கடந்த முறை தேர்தல் நெருக்கத்தில், நாடாளுமன்ற தேர்தல் நெருக்கத்தில் தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு போகாம கோவாலிருந்து திருவனந்தபுரத்துல இருந்து டெல்லி போய் அண்ணாமலையை மாத்துங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோட போனாங்களே சார், அதுவும் வந்து ஊடகங்கள்ல பேசப்பட்டுச்சுல. பாஜகவும் அதிமுகவும் ஒன்றாக இருக்கும் பொழுது. ஆமா ஆமா ஆமா. அண்ணாமலை என்பவர் மட்டும்தான் தடங்கள் போல. அண்ணாமலைக்கு மேல பிஎல் சந்தோஷ் இருக்காரு. ஆமா. அவருக்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்கு. ஆமா. ஆர்எஸ்எஸ்னுடைய என்ன கூட முரண்பட முடியாம, பகைக்க முடியாம மோடி அமித்ஷாவும் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பிக்சர் இருக்கும் பொழுது அண்ணாமலை மட்டுமே தடங்கள் என்று சொன்னால் அண்ணாமலை பின்னால் உள்ள வேர்களை சேர்த்து சொன்னதாகவும் பொருள் இல்லாமா? ஆனால் நடப்பு என்னன்னு பார்க்கணும்ல. வாயால் சொல்வது வேற, நடப்பு 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இடைத்தேர்தல் வேலூர்ல நடந்ததா? ஆமா. அப்ப அந்த இடைத்தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலுடைய கூட்டணி தானே தொடர்ச்சி. ஆமா. அந்த வேலூர் தேர்தலில் என்ன உடனடியாக நடந்த இடைத்தேர்தலில் எடப்பாடி தெளிவாக முடிவெடுத்து சொன்னதுனால பாஜக கொடியுடன் பாஜக காரர்கள் பிரச்சாரத்திற்கு வரக்கூடாது. அப்போ கூட்டணியில் இருக்கும் பொழுதே தமிழ்நாட்டில் ஒரு பாஜகவை 5 ஆண்டாக ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிற ஒரு கடுமையான மெஜாரிட்டி உள்ள பாஜக. அப்போ ஆமாம், இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட். அப்போ மெஜாரிட்டி இருக்கும் பொழுதே தள்ளி நில், ஐயோ சாமி நீ எனக்கு வேணாம் அப்படின்னு தள்ளி நிறுத்தினாரா இல்லையா? நிறுத்தினாரு. தள்ளி நிறுத்தினுடைய விளைவு வெறும் சில ஆயிரங்கள் வாக்குகளில் தானே என்ன துரைமுருகன் பையன் ஜெயிச்சார். அப்போ ஏசி சண்முகத்திற்கு முஸ்லீம் வாக்குகள் அந்த 6 தொகுதியில் 4 தொகுதியில் இருக்க அது விழுந்துச்சு என்பதும் காண்றோமா இல்லையா?
அப்போ முஸ்லீம் வாக்குகள் என்பதை நீ பக்கத்தில் வராதேன்னு பாஜக கூட்டணியில் இருந்துக்கிட்டே தள்ளி நிறுத்திட்டு பெற்று கொடுத்தாங்களா இல்லையா தங்களுடைய ஆதரவு பெற்ற ஏசி ஜன்மத்துக்கு? பெற்று கொடுத்தாங்க. ஆனா லாஸ்ட் எலெக்ஷன்ல கன்வெர்ட் ஆகலையே சார். முஸ்லிம்கள் ஓட்டு ஏடிஎம்கேக்கு வரலையே 24ல. ஆமாங்க, 19 பற்றி நான் சொல்றேன். ஆமா, நிதிஷுக்கு எப்படி வருதோ அது இப்போ உடையுதோ அது மாதிரி சொல்றேன். ஓகே ஓகே ஓகே. முஸ்லீம் ஓட்டுகளும் கிறிஸ்துவர்கள் ஓட்டுகளும் 40,000 ஓட்டு எனக்கு வர வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலையும் நான் இறங்கி வேலை செஞ்சேன் ராயபுரத்துல. அப்படி இருக்கும் பொழுது பாஜக கூட்டணியில தான் நான் தோற்றேன் என்று ஜெயக்குமார் சொன்னாரு. பகிரங்கமா சொல்லிட்டாரா? எஸ். அப்போ இந்த பகிரங்கமாக டி ஜெயக்குமார் பேசும்பொழுதெல்லாம் எடப்பாடிய ஸ்போக்ஸ் பர்சன் வாய் அவர் தான் சொன்னாங்களா? எஸ், எக்ஸாக்ட். இதை ஏன் வாயின்னு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க? அதாவது ஒரு பக்கம் சார்ந்து நின்று கொண்டு பாஜக அதிமுக கூட்டணி என்று ஒன்று வரப்போகிறதுன்னு பரப்பிடணும் சார். ஒன்றும் இல்லை சார், 10 தோல்வி பழனிசாமி 2019 ஒரு மிகப்பெரிய தோல்வி அவருக்கு வந்துகிட்டு இருக்கு. 2026 நாம தோத்துறோம் அப்படின்னா அதிமுகவே காலியா போயிடும். அதனால பாஜக நமக்கு தேவை, அதனால பாஜக அதிமுக கூட்டு தேவை. அப்படி கூட்டணி பாஜக அதிமுக பாமக தேமுதிக இவங்க இருந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியும் ஒரு சித்திரம் இப்போ உருவாகி இருக்குல்ல. தேர்தல் வெற்றிக்காவது நமக்கு வந்து பாஜக நமக்கு தேவைன்னு எடப்பாடி வந்திருக்கலாம் இல்லையா? அதுக்கு தான் மறுபடியும் நம்ம முதல்லயே பேசிட்டோம். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கிய வாக்குகள் என்பது அவருடைய சொந்த வாக்குகள் அல்ல. ஓகே. கட்சி சார்பற்ற மோடி பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய வாக்குகள்லாம் போச்சு. ஓகே. சட்டமன்றத்தில் திமுகவை தோற்படிப்பதற்கு பெரிய கட்சி எதுங்கிறதுக்காக அந்த வாக்குகள் போகுமா? ஏன்னா அது திமுக எதிர்ப்பு வாக்குகள், திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தான் பாஜக போனது. 11 விழுக்காடு நீங்க சொன்னதுல பாதி வாக்குகள். அது திமுகவை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய சக்திகள் யாரு என்பவங்களுக்கு போகுமா? பாஜகவிலேருந்து அப்படியே வந்துதான் தீருமா? பிரியும். திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் ஏடிஎம்கேக்கும் போகும், நாம் தமிழருக்கும் போகும், விஜய்க்கும் போகும், பாஜகவுக்கும் போகும். 4 பேருக்கு போக வாய்ப்பு இருக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள். நீங்க சொல்றீங்களே 10 தோல்வி 10 பழனிசாமி, 11வது தோல்வி வராம இருக்கணும்னா வெற்றி பெறுவதற்கு உள்ள வாக்கு வங்கி உள்ள கட்சியுடன் சேருவாரா? வெற்றி பெற வாய்ப்பில்லாத கட்சியுடன் சேருவாரா? ஜெயிக்கிற கட்சியோட தான் சேருவாரு. அதிகமான வாக்குகள் தங்களுக்கு மீதம் வாக்குகள் தரக்கூடியவங்களா இருக்கணும். அப்படி ஆப்ஷன் வாய்ப்புகளே பாஜக அல்லாமல் தமிழ்நாட்டில் இல்லையா? பாமக இருக்காங்க சார். பாமக மட்டும்தான் இருக்காங்களா? தேமுதிக இருக்காங்க சார். தேமுதிக ஐயோ பாவம் கொஞ்சம் இருக்காங்கன்னு வைங்க. ஓகே. பாமக ஒரு பகுதியில் இருப்பாங்க. ஓகே. என்ன அவங்கள்ட்ட ஒரு 18 லட்சம் வாக்குகள் இருக்கு. சரி, இன்னொன்று பெரிய அளவுக்கு ஒரு புதிய கட்சி எழுச்சி வந்திருக்குன்னு இளைஞர்களுடன் வாக்குகளுடன் வருதுன்னு ஒரு பயமுறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? விஜய் சார், விஜய் கட்சி. அப்போது யாரு கூட போனால் திமுக எதிர்த்து தோற்கடிக்கலாம் என்பதில் சட்டமன்ற தேர்தலுக்கு கணக்கு பார்க்க தெரியாமல் பாஜகவுடன் போவார் கண்மூடித்தனமான அளவுக்கு. இதுதான் எடப்பாடி ஒரு தேர்தலை மதிப்பீடு செய்யக்கூடியவர் என்று கணிக்கிறீங்களா? விஜய் ஏடிஎம்கே கூட வந்துருங்கிறீங்களா? எனக்கு தெரியாதுங்க. எனக்கு எப்படி தெரியும்? நான் தான் ஜோசியன் கிடையாது. யூகவாதிகள்கிட்ட போய் கேளுங்க. இந்த பரப்புரை செய்கிறாங்கல்ல எல்லாரும் யூகவாதிகள், ஊடகவியலாளர்கள் என்ற பெயரில் யூகவாதிகள் தான் இங்கே நடமாட்டோம். சரி, நான் சொல்வது நடந்த நடப்புகள், வெளிவந்த ஆதாரங்கள், ஆதாரங்கள் மட்டும்தான் பேசுறேன். எஸ், நான் யூகம் பண்ண தயாரில்லை. இதையும் ஓகே. யாருடன் சேர்ந்தால் வெற்றி நிச்சயம் என்பதை எடப்பாடி கணிக்க தெரிந்தவரா கணிக்க தெரியாதவரா? கணிக்க தெரிஞ்சவர் சார். கிரவுண்ட்ல இருந்து வந்தவர் எடப்பாடி. அப்படியானால் பாஜகவுடன் போன தற்கொலை முயற்சி எடுப்பாரா? கேள்விக்குறி, கொஸ்டின் மார்க் இல்லையா? அதனால அவசரப்பட்டுக்கிட்டு பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தாச்சு, பேசிட்டாக, கூட்டணி உருவாயிடுச்சு, சீட் ஷேரிங் வரைக்கும் பேசிட்டாங்க. எங்க இந்த மசோதாவில் எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த வக்ஃபு சட்டத்தை எதிர்த்து சட்டமன்றத்தில் மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்திலும் அவர்களுக்கு இருக்கும் மாநிலங்களவையிலும் எதிர்த்து போட்டவங்க என்ற நிலைப்பாட்டில், கொள்கை நிலைப்பாட்டில் நிற்கிறவங்க எதை அவர் நிர்பந்தப்படுத்தி இருக்கலாமோ அதையே எதிர்த்து நின்றவங்க எப்படி அவங்க கூட போய் கொள்கையை விட்டுவிட்டு, எது முக்கியமான பாஜக கொள்கையோ, ஆமா வக்பு இல்லையா, அதையே எதிர்த்துட்டு அவங்க கூட போவாங்கன்னு சொல்வதற்கு என்ன ஆதாரங்கள் இருக்கு? இல்லை. அதனால ஆதாரமற்ற செய்திகள் மீது நாம் அனாவசியமாக நேரத்தை விரயம் பண்ணாமல் நுணுக்கமாக ஒவ்வொரு நிகழ்வுக்குள்ளேயும் புகுந்து பார்க்கணும். எந்த கட்சி கூடயும் போகலாம். ஆமாம். எல்லா கட்சிகளையும் வெவ்வேறு குழுக்கள் இருக்கும். ஆமாம். ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொருத்தருக்கு ஆதரவாக இருக்கும். அதுவும் நிறைய இந்த ரெய்டை ஒட்டி பேச்சுக்கள் வந்துருச்சு.
ஓகே அதனால நடப்பை நடப்பாக பார்ப்போம், ஓகே கற்பனையில் பார்க்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக எல்லாரும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்த நிலையில அதற்கான எந்த ஆதாரமும் கிடையவே கிடையாது. எடப்பாடி பாஜக எதிர்ப்புல உறுதியா இருக்காது. அதன் காரணமாக தான் நாடாளுமன்றத்திலையும் சரி சட்டமன்றத்திலையும் சரி வக்பு வாரிய மசோதாவை எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒன்றிய அரசை எதிர்த்து ஒவ்வொரு விஷயத்திலும் பேசிக்கிட்டு இருக்காங்கிறத பத்தி டீலிமிட்டேஷன் எஸ் எடுத்துக்கிடுங்க, மும்மொழி திட்டம் எடுத்துக்கிடுங்க, எஸ் எல்லாவற்றிலும் கூட நீட் எடுத்துக்கிடுங்க. எஸ் திமுகவை தாக்குவாங்க அதிமுக, ஆமா அது அவர்களுக்குள்ள உள்ளது. திமுக தலைமையே இப்படி சொல்லலையே. எஸ் திமுக தலைமை தானே சொல்லணும், எஸ் அவர்கள் வேற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க எஸ் என்பதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற விவரம். ரொம்ப நன்றி சார். குறிப்பாக எல்லாருமே அதிமுக பாஜக கூட்டணி சீல்ட் ஆயிடுச்சுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி எந்த ஒரு ஆதாரமும் நமக்கு கிடைக்கல. பாஜக மிக தீவிரமாக எடப்பாடி எதிர்த்து கொண்டிருக்காருன்னு, மிக தீவிரமா அல்லது மென்மையெல்லாம் எனக்கு தெரியாது, எடப்பாடி ஆதரிக்கலன்னு எனக்கு புரியுது. எடப்பாடி வந்து பாஜக ஆதரிக்கல அப்படிங்கிற விஷயங்களை பத்தி ரொம்ப விரிவா பேசுறீங்க. ரொம்ப நன்றி சார். நேரில் இருந்து நேரம் கொடுத்து பேசி எனக்கு நன்றி சார். நன்றி சார்.